நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். புதுச்சேரியில ஒரு சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய அதிர்வலர்களை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அஞ்சலி செலுத்த போன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுல போதைப் பொருளும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தெல்லாம் எப்படி மேம் பாக்குறீங்க? ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது இதை பத்தி நிறைய பேசுறோம். கவர்மெண்ட் என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுறோம். இது எப்படி ஒரு சொசைட்டியோடைய ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய செய்தி வரும் பொழுதோ இல்ல அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி வரும்போதோ இதை கடந்து போயிடுறோம். மீண்டும் அடுத்தது இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் இதை பேசுறோம். இது தொடர்ந்து நிர்பயா வழக்குல இருந்து ஆரம்பிச்சு இதுதான் நடக்குது. நிர்பயாக்கு அப்புறம் ஹத்ராஸ் நடந்தது. ஹஸ்திராஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கத்துவா நடந்தது. கத்துவாக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஹாசினி. தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் நடக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு பக்கம் ரொம்ப ஒரு தாயா ஒரு பெண்ணாக ஒரு பெண் பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதுனால என்னால நேத்து அந்த நியூஸ பார்க்கும் பொழுது அதுவும் அந்த விஷுவல்ஸ் அந்த சாக்கடையில இருந்து அந்த ஒரு மூட்டைய தூக்குற மாதிரி அப்படியே ஏதோ ஒரு வேஸ்ட் பொருளை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சின்ன குழந்தைய எப்படி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்களே. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதம் சமூகத்துல செத்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருந்தது, வேதனையா இருந்தது. என் பொண்ணு அப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தா. எதுவுமே பேச முடியல. ஏமா ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு கேட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் அவளை பக்கத்துல உட்கார வச்சு ஐ ஜஸ்ட் ஹக்ட் ஹர் அண்ட் ஒரு 5 minutes ஐ ஜஸ்ட் குடன்ட் ஸ்பீக். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு அந்த பேரண்ட்ஸோட அந்த அழுக அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அடி வைத்த கலக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வேதனையா இருந்தது. நைட் எல்லாம் தூங்கும் போதெல்லாம் கூட இதேதான் விஷயங்கள் மனசுல ஓடிட்டே இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு மனிதம் இல்லாத ஒரு சமூகமா மெல்ல மெல்ல நம்ம மாறிக்கிட்டு வரோம். அதுவும் இந்த கடந்த சில ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மாறி போச்சு அப்படிங்கறத நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசுறோம் ஒரு சொசைட்டியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த புதுச்சேரி மக்கள் நியாயமான ஒரு கோபம் இந்த அரட்சி ஏற்றத்தை ரொம்ப இதுல நம்ம எதுவுமே தப்பு சொல்லவே முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் பேசுறாங்க, நாளைக்கு எங்க வீட்லயும் நாங்க பிள்ளைகள் வச்சிருக்கோம், எங்க பிள்ளைங்களை எங்க பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றது, அதனால இந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும். நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 வேளை சோற போட்டு அவனை நல்லா கொழுத்து போய் அவன் திரும்பி அவன் இதே தப்பதான் பண்ணுவான், எங்க கையில ஒப்படைங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு ஒரு கோவத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப நியாயமா தெரியுது. ஆனா இது போன்ற விஷயங்கள்ல இந்த கோவங்களை ஒட்டி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அந்த தண்டனை எவ்வளவு சீக்கிரமா இவங்க நிறைவேற்றுறாங்க. நீங்க நிர்பயா கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த தூக்கு தண்டனை அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமே தூக்குல போடுறதுக்கே 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த ஹாசினி கேஸ்ல அந்த தஷ்வந்த் இன்னமும் சிறையில தான் இருக்கிறாரு. 2018ஆம் ஆண்டு தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சாங்க. இன்னி வரைக்கும் அவர் சிறையில தானே இருக்கிறாரு. சிறையில இருந்து பேட்டி கொடுக்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னால அந்த ஏடிஎம்கேல இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா போய் பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு, யாரோ பிளான் பண்ணி என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட ரிமோர்ஸ் இல்ல, நம்ம பண்ணது தப்பு, அந்த தப்பு அப்படிங்கிற உணர்ற தன்மை கூட இல்லாத அளவுக்கு ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது என்னதான் கூச்சல் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் நம்ம சிஸ்டமே ஒரு செல்லரிச்சு போயிருக்கிற ஒரு சிஸ்டமா தானே இருக்கு. அப்ப அதுல ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, ஒரு க்ளோஷர் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலிஸ்க்கு வரவே வராது இல்ல. இப்போ வெறும் ஒரு தண்டனை நீதிபதியோட தீர்ப்போட க்ளோஷர் முடிஞ்சு போயிடுறது இல்ல. அந்த தண்டனையை நிறைவேற்றப்படும் பொழுது தானே அது அந்த அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும். அப்ப அந்த க்ளோஷர் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஃபேமிலிஸ்க்கும் சரி, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் நம்ம கொடுக்க முடியாத ஒரு சமூகத்துல தானே இருக்கும். கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் போராடி தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு 11 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க பில்கிஸ் பானு. அந்த சட்ட போராட்டம் எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், எவ்வளவு வலிகளை ரணங்களை அவங்க கடந்து வந்திருப்பாங்க.
வாழ்க்கையே வந்து எங்க போனாலும் ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிற போது உயிருக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் மீறி போய் நின்னு கோர்ட்ல அவங்க தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க 11 பேரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால இவங்க சன்ஸ்காரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கமும் உள்துறை அமைச்சகமும் ஒன்று கூடி இவங்க 11 பேருக்கும் விடுதலை கொடுக்குது அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான சிஸ்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. அப்போ இத வந்து வெறும் ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை ஒட்டி இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிய இந்த சொசைட்டில விதைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதே விஷயம் தமிழ்நாட்டுல நடந்திருந்தது வச்சுக்கோங்க, பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே விஷயம் தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை ஒரு 10-15 ட்வீட் போட்டிருப்பாரு, குஷ்பு ஒரு 10-15 ட்வீட் போட்டிருப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்படியே ஆக்ரோஷமா பொங்கி எழுந்து வந்து அவங்க ஒரு பிரஸ் மீட் நடத்திருப்பாங்க. இது பத்தாதுன்னு சொல்லி NCW களத்துல குதிச்சிருக்கோம், NCPCR களத்துல குதிச்சிருக்கோம், ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு அமைச்சு ஒரு 4 முன்னாள் நடிகைகள் பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகைகளை வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து நேரடி கள ஆய்வு பண்றாங்க அப்படின்னு மினிட் பை மினிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குமா இல்லையா? இந்த விஷயம் தமிழ்நாட்டுல பாஜக ஆளாத ஒரு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருந்ததுன்னா இதுல எந்த அளவுக்கு அரசியல் ஆதாயம் இதே பாஜக அரசு தேடி இருக்கும். ஆனா இன்னைக்கு குஷ்பு போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம், சீரியஸ் கிரைம் தான், ஆனா இதை வந்து மக்கள் வந்து பொறுமையாகி இருக்கணும், மக்கள் இதை அரசியலாக்க கூடாது, இதை அரசியலுக்காக மாத்தக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. குஷ்பு ஒரு சேனல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 6 பசங்களுடைய போட்டோஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க சோசியல் மீடியால. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர், இந்த விவேகானந்த் ரோல், இந்த கருணாசோ இவங்களுடைய போட்டோ வர்றதுக்கு முன்னால ஒரு 6 பசங்களுடைய போட்டோவை வந்து இந்த கூட்டம் வந்து வைரல் பண்ணுது. இத வச்சு ஒரு தேசிய ஊடகம் முன்னல குஷ்பு வந்து ஒரு பேட்டியில வந்து அவங்க சொல்றாங்க, இதுல குற்றவாளிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜுவினைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த போட்டோஸ் வைரல் ஆகுது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அதுல சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, இவங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப அந்த 6 பசங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த 6 பசங்க ஏதாவது பள்ளியில படிக்கக்கூடிய பசங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்களா இருக்கும். நாளைக்கு அவங்க வந்து பள்ளிக்கு போகும்போதோ இல்ல கல்லூரிக்கு போகும்போதோ இல்ல அவங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களோ அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய பார்வை என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாஜக, இத்தனைக்கும் குஷ்பு போன்றவர்கள் மகளிர் ஆணையத்துல உறுப்பினரா இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கூட அந்த அடிப்படை ஒரு அயோட்டா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லாம இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் கையில கிடைச்சதுன்னா இதுல எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில கவுந்தடிச்சு வந்து முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த அவசரம் இருக்குல்ல, அந்த ஒரு அரசியல் செய்யணுங்கிற அவசரம், இதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால பொய் செய்திகள் வந்து நிறைய பம்பார்ட் பண்ணுது சோசியல் மீடியால. அந்த 6 பசங்களோட நிலைமையை உண்மையிலேயே நினைச்சு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. இரண்டாவது விஷயம், இதே கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய மகளிர் அணி கன்வீனர் கிட்ட, காயத்ரி ஸ்ரீகாந்த் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, இந்த சம்பவம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சிசிடிவியோடைய வீடியோ ஃபுட்டேஜஸ் போலீஸ் செக் பண்ணிருக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த காலனியை விட்டு வெளியே போகல, ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மட்டும் அந்த குழந்தையுடைய விஷுவல்ஸ் பதிவாயிருக்கு. அப்ப அங்கேருந்து வெளியே போகல அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிய வரும் பொழுது உடனே அவங்க வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் சோதனை பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஃப்ரிட்ஜ், பீரோ முதல் கொண்டு எல்லாத்தையும் சோதனை பண்ணிருக்காங்க. சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், என்னென்ன காரு, பஸ் எது இருந்தாலும் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க சர்ச் பண்ணிருக்காங்க. சுத்தி வட்டாரத்துல இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க், செப்டிங் டேங்க் இதெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு சர்ச் பண்ண அந்த போலீஸ் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கால்வாயை வந்து சர்ச் பண்ணாமலா இருந்திருப்பாங்க? அப்ப 2 நாளா கிடைக்காத அந்த குழந்தையுடைய சடலம் 2 நாளைக்கு அப்புறம் எப்படி திடீர்னு அங்க வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு கொண்டு வந்து போட்டா? அப்படியே கொண்டு வந்து போட்டிருந்தாலும் அது ஏன் சிசிடிவில பதிவாகல? இது போன்ற கேள்விகள்லாம் யாரு பதில் சொல்ல போறாங்க? அப்போ ஒரு ஃபார்மல் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா ஒரு போலீஸ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் உயர் அதிகாரிகள் ஒரு ஃபார்மலா ஒரு பிரஸ் இன்டர்வியூ கொடுத்து மக்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும்ல. இன்னைக்கு நீங்க அதை பண்ண தவறியதுனால தானே மக்கள் தெருவுல வந்து போராடிட்டு இருக்கிறாங்க.
அப்ப என்ன அளவுக்கு ஒரு ஷார்டியா நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல. இப்ப எத்தனையோ விஷயங்கள் இது 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 ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இதுல வந்து எப்படி வந்து பழியை அடுத்தவர்கள் மேல திருப்பி விடலாம். குஷ்பு அந்த பேட்டியில சொல்றாங்க, ட்ரக்ஸ் வந்து தலைவிரிச்சு ஆடுது, வேர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, கிளைகள் தான் பாண்டிச்சேரியில இருக்கு, கிளைகளை வெட்டி என்ன பிரயோஜனம், வேற வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அரசியலா? அப்ப பாண்டிச்சேரியில நீங்க இஷ்டத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து ரெஸ்டோ பாஸ் திறந்து விட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் முன்னால கூட பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பிடெக் ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்எஸ்டி ஸ்டாம்ப், இந்த ட்ரக் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி இந்த பர்டிகுலர் சம்பவத்திலே கூட பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியில என்ன சொல்றாங்க, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு செக்லூடட் ஏரியால இந்த பசங்க தொடர்ந்து கஞ்சா அடிக்கிறாங்க, நாங்க எவ்வளவு முறை போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், போலீஸ் வந்து இந்த பசங்களை புடிச்சிட்டு போவாங்க, வார்னிங் கொடுத்து திரும்ப அமுச்சு விட்டுருவாங்க, மறுபடியும் அந்த பசங்க போய் அதே தப்பதான் பண்றாங்க, எங்களுக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அப்போ தொடர்ந்து இந்த விஷயத்துல அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி மெத்தனமா இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு தமிழ்நாடுன்னு வந்தா ஒரு ரூலு, ஒரு ஸ்கேல வச்சு நீங்க மெஷர் பண்ணுவீங்க, அதே பாண்டிச்சேரினா வேற ஸ்கேல வச்சு நீங்க மெஷர் பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணு தானே. நீங்க தமிழ்நாடு அரசை குற்றம் சொல்றீங்க, ட்ரக்ஸ் அதிகமாயிடுச்சு, அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க, ஓகே. அப்ப அதே அதே ஆர்ட்ஸ்டிக் தானே நீங்க பாஜக அரசுக்கு பாண்டிச்சேரியிலயும் நீங்க வைக்கணும். அப்ப மட்டும் என்ன வேர் தமிழ்நாட்டுல இருக்கு, கிளை மட்டும் பாண்டிச்சேரியில தொங்கிட்டு இருக்குன்னு என்ன பேச்சுது? இந்த கோலிஷன்ல எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நேற்று அஞ்சலி செலுத்தும் போதும் இப்படிதான் கோஷங்கள் எழுப்புனாங்க. தமிழ்நாட்டுல போதையை பத்தி பேசுற சவுந்தரராஜன் இதை பத்தி பேசுவீங்களா, இதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கோஷம் எழுப்புறாங்க. இது எப்படி பாக்குறது? நாம ஒரு கட்சியை சார்ந்து வந்து ஆளும் கட்சியை சார்ந்து வந்து இப்படி ஒரு பிரச்சனையை திசுத்தப்படுதுன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? நியாயமான கேள்விதானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதே அண்ணாமலை எவ்வளவு வீடியோ போட்டிருக்கிறாருங்க. நீங்க போய் பாருங்க, அவளுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்க. வரிக்கு வரி திமுகல வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுது, தமிழ்நாடே நாசமா போச்சு, உருப்படி இல்லாம போச்சுன்னு தினம் ஒரு 10 ட்வீட் போடுற அண்ணாமலை இந்த சம்பவத்தை பற்றி, இந்த குழந்தையோடைய மரண பத்தி ஒரு ட்வீட்டாவது போட்டாரா? இதே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா அந்த குழந்தையோட வீட்டு வாசல்ல போய் அந்த குழந்தையோட படத்து முன்னால நின்று இதே அண்ணாமலை போராட்டம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதுல அவருக்கு அரசியல் ஆதாயம் இருந்திருக்கும். இன்னைக்கு அதே தானே இவங்க பண்றாங்க தமிழிசை. தமிழ்நாட்டுல நடந்தா அப்படியே மூக்க நுழைக்கிறாங்கல்ல, எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்கிறாங்கல்ல. ஒரு மணிப்பூர்ல 2 பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. இதே மகளிர் ஆணையம், குஷ்பு இருக்கக்கூடிய மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து 38 நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா மகளிர் ஆணையம். மகளிர் ஆணையத்துக்கு எப்படிப்பட்ட தலைவர்னு பாருங்க. அந்த ரேகா சர்மான்னு ஒரு அம்மா தலைவரா இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மாவுடைய யோகியதை என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னால, நான் சொல்றது ஒரு சில வருஷங்கள் முன்னால, ஒரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு, பிரியங்கா காந்தி என்னுடைய சகோதரி போல அப்படின்னு ஒரு பதிவு போட்டோன்னே உடனே இந்த அம்மா தான் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், அதாவது தேசிய பெண்கள் பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவர். இவங்க என்ன தெரியுமா பதில் போடுறாங்க, அப்பா யாரு அப்படிங்கறத சோனியா காந்தி கிட்ட கேளுங்க அப்படிங்கிற, அப்பாவும் ஒரே அப்பா தானா இல்ல வேற வேற அப்பாவான்னு கேளுங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. இந்த லட்சணத்துல இருக்கிறவங்களை வந்து இவங்க வந்து என்சிடபிள்யூக்கு தலைவரா வச்சிருக்காங்க. போராடினாங்களே இந்த என்சிடபிள்யூ ஏதாவது வாயை திறந்துச்சா? ஏங்க ஒண்ணும் இல்ல, பக்கத்துல குஷ்பு வீட்டு பக்கத்துல கலாக்ஷேத்ரால எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அந்த பசங்க. குஷ்பு வந்தாங்களா அந்த பக்கம், வாயை திறந்தாங்களா? எதையாவது ஒண்ணு கேட்டா ரொம்ப சாமர்த்தியமா எஸ்கேப் ஆற மாதிரி, நான் ஒரு பெண்ணா மட்டும்தான் பேசுறேன், நான் இங்க அரசியல்வாதியா பேசல, நான் பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவா பேசல. உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஜக ரெப்ரசன்டேட்டிவா மாறுவீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வெறும் ஒரு தாயாக மாறுவீங்களா? அது என்ன நியாயம் அது? அப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள பதவியை கொடுத்து எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? NCW இஸ் an independent ஆர்கனைசேஷன்ல நீங்க அரசியல் அழுத்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேணும்ல. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நீங்க பாக்கணும்ல. மோடி பேசுறாருல, மோடி கா பரிவார், மோடியின் குடும்பம், மோடியின் குடும்பம்னு ட்ரெண்ட் பண்றாங்கல்ல. 140 கோடி மக்கள் என் குடும்பம் அப்படின்னு சொல்றாருல மோடி. இந்த குழந்தை உங்க பேத்தி மாதிரி தானே, உங்க குடும்பம் தானே இந்த குழந்தை. அந்த பேத்திக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஒரு போஸ்டர்ல வந்து சைனாவுடைய ராக்கெட் இருந்ததுங்கிறதுக்காக எவ்வளவு பேச்சு பேசுறீங்க நீங்க மேடையில. ட்விட்டர்ல எவ்வளவு பதிவு போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த குழந்தை இறந்து போனதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டாரா? அந்த குழந்தை வந்து உங்களுடைய குடும்பம் இல்லையா? சரி, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞன் இருக்கான்ல, அவனுடைய நிலைமை யோசிச்சு, அவனும் ஒரு விதத்துல விக்டிம் தானேங்க. இந்த சொசைட்டில அவனும் ஒரு விதத்துல விக்டிம் தானே.
இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான்ல அந்த பையன். அந்த பையனும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் தானே, மோடியோடைய பரிவார் தானே அந்த பையன். அப்ப அந்த பையன் ஏன் இப்படி ஆனா? அப்ப இது போன்ற பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இது போன்ற தவறான வழிகள்ல போறாங்களே, அப்ப இவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய நாம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மோடி ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? மேடையில மட்டும் வந்து 140 கோடி மக்களும் என் குடும்பம் அப்படின்னு சொல்றது பெரிய இல்ல. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்து என்னைக்கு இந்த பாஜக யோசிச்சிருக்கு? நியாயமா இவங்க எல்லாம் இப்படித்தான் ட்ரீட் பண்ணோம். அந்த மக்கள் பண்ணது கரெக்ட். அங்க இது யாரோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பண்ணலாங்க. பொதுமக்கள் தான் இன்னைக்கு தமிழிசை அங்கிருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு கிளம்பி போங்க, என்ன ஒழுங்கா மூட்டை கட்டிருக்கானா பாக்க வந்திருக்கீங்களான்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேக்குறாங்க. நியாயமா பார்த்தா இதுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு போனோம் அந்த அம்மா. மேம், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது, ஒரு வன்புணர்வு நடக்கும்போது அங்க வந்து மரண தண்டனைய இல்ல வந்து சுட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கிறாங்க, எப்பயுமே முன்வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இது மட்டும் தான் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இந்த சட்ட ரீதியை யோசிக்கும் போது, இது தார்மீக ரீதியை யோசிக்கும் போது இதான் கரெக்ட் நினைக்கிறீங்களா? தண்டனைகள் கடுமையான குற்றங்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது மிகவும் அபத்தமான ஒரு விஷயம். அப்படி பார்த்தா நிர்பயாக்கு அப்புறம் இந்த விஷயம் சம்பவங்கள் நடக்காம இருந்திருக்கணுமே, இல்ல ஒரு ஹாசினிக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கணுமே. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தானே கொடுத்தாங்க. இது வந்து சமூகத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துச்சா? இல்ல இல்லையா? அப்ப இது வெறும் ஒரு லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட இஷ்யூ. இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. ஒவ்வொரு முறையும் இப்படி ஆளுகிற பாஜக அரசு இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றும் போது நீங்க என்ன மெசேஜ சொசைட்டிக்கு சொல்றீங்க? ஆண்களுக்கு என்ன மெசேஜ் போய் சேருது? பரவாயில்ல, நாம என்ன பண்ணாலும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தால், இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஆதரவாளராக இருந்தா நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான மெசேஜ் தானே போகுது. ராம் ரஹீம்னு ஒரு ஃப்ராடு சாமியாருங்க வடநாட்டுல. அந்த ஆளு ரேப் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஆளு உள்ள இருந்ததை விட பரோல்ல வெளியில இருந்ததுதான் அதிகம். அந்த அளவுக்கு பாஜக அரசு பரோல் கொடுத்து வெளியில விட்டுருக்கு. இப்ப ரீசெண்டா உச்சபட்ச அசிங்கம் என்னன்னா, இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு கொலை குற்றவாளி, ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு Z+ செக்யூரிட்டி மாசம் 30 லட்சம் ரூபாய் நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து செலவு பண்ணி ஒரு அரசாங்கம் ஒரு பாலியல் குற்றவாளியை காப்பாத்துதுன்னா இதை விட அசிங்கம் என்ன இருக்க முடியும்? அப்ப என்ன மெசேஜ் இன்னைக்கு நீங்க சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எது பண்ணாலும் பரவாயில்ல, நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மெசேஜ் தானே போகுது. அதே நேரத்துல பெண்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? இங்க என்னதான் நம்ம சட்டத்துடைய கதவுகளை தட்டினாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே பில்கிஸ் பானு போன்ற வழக்காகட்டும், இல்ல மல்யுத்த வீராங்கனைகள் வழக்காகட்டும், இல்ல மணிப்பூர்ல அமனமா கூட்டிட்டு போன அந்த பெண்களுடைய நிலைமை ஆகட்டும், இதெல்லாம் பெண்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது? நாம வெளியில வந்து சொன்னாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காது அப்படிங்கிறது தானே. இந்தியாவில இன்னைக்கு வந்து பாலியல் குற்றங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய குற்றங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 30% தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்த குற்றங்களை 30% தான் ரிப்போர்ட்டே பண்ணப்படுது. இந்த ரிப்போர்ட்ஸை வச்சே இந்தியா இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் டிராவலர்ஸ் அப்படின்னு டூரிஸ்ட்னு டிராவல் அட்வைசரி ரிலீஸ் பண்றான் யூஎஸும் யூகேவும். எதை பேஸ் பண்ணி டிராவல் அட்வைசரி கொடுக்கலாம்? இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த சம்பவங்களை இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத வச்சுதானே அவன் ஒரு டிராவல் அட்வைசரி கொடுக்கறான். அப்போ ஒரு மணிப்பூர்ல நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஹத்ராஸ்ல நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இல்ல நிர்பயா வழக்காக இருக்கட்டும், எப்படி பார்க்கும் மற்ற நாடுகள்? திஸ் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்க. இது ஒரு சோசியல் டிசீஸ். இது ஒரு சோசியல் செட்டப்லயே ஒரு மாற்றம் தேவைப்படுது. நம்மளுடைய அடிப்படை சிந்தனையிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றம் வந்தாதான் இது பெண்ணை எப்பொழுது ஒரு போக பொருளாக, வெறும் உடலாக மற்றும் பார்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குல்ல ஆண்களுக்கு, அது 6 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு முதியவரா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு உடல் அப்படிங்கறத தாண்டி ஒரு மனசு, ஒரு ஆன்மா, ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்குங்கிறது என்னைக்கு இந்த சமூகம் அப்படி பாக்குதோ அப்பதான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு இல்லையா? சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் இல்ல அந்த பொறுப்பு இருக்கு.
பெண்களை பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி வளர்க்கிற அதே பெற்றோர் தான் பையனையும் வந்து பெண்களை வந்து பெண்களாக பாருங்க, நீங்க தெய்வமெல்லாம் கும்பிட வேண்டாங்க, எங்களை தூக்கி கொண்டு போய் வச்சு அப்படியே பாரத் மாத்தான்லாம் நீங்க எங்களை கும்பிடவே வேண்டாம், எங்களுக்கு நாங்க இந்த கடவுள் ஸ்டேட்டஸ் எல்லாம் கேட்கவே இல்லை, எங்களை பெண்களா மதிக்க போதும் அப்படின்னு தான் சொல்றோம். அதை கத்து கொடுங்க உங்க பசங்களுக்குன்னு தான் சொல்றோம். ஒரு பெண்ணுக்கு அவள் உடலை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கத்து கொடுங்க. ஆணுக்கு கீழ் தான் பெண்ணு, ஆணை சார்ந்துதான் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து அடிப்படையில 5ல வளைக்கலைன்னா 50ல வளைக்க முடியாது. 5 வயசுல இருந்தே அதை சொல்லி சொல்லி வளர்த்தாதான் சமூகத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் இருக்கும். அரசு வந்து சிந்தனை மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. அரசு வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இல்ல எந்த மாதிரியான ஒரு ஐடியாக்கள் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப குறிப்பா பாண்டிச்சேரியிலே நீங்க எடுத்துக்கங்களேன், இஷ்டத்துக்கு வந்து ரெஸ்டோ பாஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார், குற்றச்சாட்டு சொல்றாங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா எல்லாரும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போறாங்க, டூரிஸ்டோடைய நடமாட்டம் தான் அதிகமா இருக்கு, அப்ப அந்த டூரிஸ்டுக்காக இங்க ட்ரக் புழக்கமும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. காரைக்கால் போர்ட்லயே அதானிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. கடல் வழியாகத்தான் இந்த போதைப் பொருளுடைய கடத்தல் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு நாம சொல்லுங்க, ஒன்றிய அரசு சொல்லுது. குஜராத் போர்ட் எந்த அளவுக்கு போரஸா இருக்கோ இப்ப காரைக்கால் போர்ட்டும் அந்த அளவுக்கு போரஸ் ஆயிடும்ல. அப்போ அதை நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தணும்ல. அந்த ட்ரக் டிராபிக்கிங் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், நேத்து வந்து அவங்க காயத்ரி ஸ்ரீகாந்த் வந்து பதிவு பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோ இல்ல டி அடிக்ஷன் சென்டரோ கூட பாண்டிச்சேரியில இல்ல, ஒழுங்கா இயங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ நீங்க உலக புகழ்பெற்ற ஒன்றிய ஜிப்மர் மருத்துவமனை வந்து பாண்டிச்சேரியில இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து ரீஹாபிலிட்டேஷனோ இல்ல டி அடிக்ஷன் சென்டர்ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நடத்துறீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றீங்க? முதல்ல நீங்க ட்ரக் டிராபிக்கிங்க குறைக்கணும். அப்படியே பாதிக்கப்பட்டக்கூடிய இந்த சிறுவர்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கும் டி அடிக்ஷனுக்கான ஏற்பாடுகள் நீங்க பண்ணணும். அப்படி டி அடிக்ஷன் பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வந்து திரும்ப அதே சமூகத்துல தானே விடுறீங்க அந்த குழந்தைங்களை. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு திரும்ப அதே சூழல கொண்டு போய் இறக்குறீங்கல்ல அந்த குழந்தைங்களை, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்க ஒரு டி அடிக்ஷன் பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்றீங்கன்னா திருப்பி அனுப்பக்கூடிய சமூகம் ஆரோக்கியமான சமூகமா இருக்கணும்ல. அப்ப அதற்கான வேலைகளை வந்து அரசாங்கம் தானே செய்யணும், காவல்துறை செய்யாதுங்க. அரசாங்கம் என்ன திட்டங்கள் வகுக்குதோ அதைத்தான் வந்து காவல்துறை நடைமுறைப்படுத்த முடியும். ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் 1008 கமிட்டி போடுறீங்கல்ல, இதுக்கு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? NCPCR வந்து ரீசெண்டா NCPCR மேல, அதுவும் பாண்டிச்சேரி NCPCR மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்களாம். இன்னும் NCPCRல வந்து மெம்பர்ஸே அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நேத்து அந்த குழந்தையுடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. நியாயமா பார்த்தா இருந்திருக்கணும்ல, NCPCR அங்க இருந்திருக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ என்ன, அப்போ எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு வருமானம் வந்தா போதும், டூரிஸ்ட் வந்தா போதும், நாங்க வந்து பாண்டிச்சேரி டூரிஸ்ட் ஹப்பா மாத்திட்டோம், பாத்தீங்களா எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்றோம், பாண்டிச்சேரியை வந்து இந்தியாவோட மேப்ல வந்து நாங்க கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னு பெருமை பீத்த மட்டும்தான் தெரியுதே தவிர அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன, அதற்கு என்ன நடவடிக்கை நாம எடுக்கணும் அப்படின்றத அங்க பாஜக அரசாங்கம் வந்து யோசிச்சிருக்கா? இது நான் பாஜகவுக்கு மட்டும் சொல்லலைங்க, எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அரசுமே அதை சிந்திக்கணும். அப்ப இது வந்து எப்ப வரும்னா ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச் இருக்கும் பொழுதுதான் ஒரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்டோட இயங்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? given the first opportunity பாஜக டிஎம்கேவை பிளேம் பண்ணுது. நான் என்ன கேக்குறேன், அண்ணாமலை வந்து ஒரு யாத்திரை போறாருல, என் மண் என் மக்கள் தானே பேசுறீங்க. அப்போ உங்கள் மண் உங்கள் மக்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? சரி வாங்க, நீங்க திமுக, நீங்க ஆளும் அரசாங்கத்துல இருக்கீங்கன்னா ஒன்றிய அரசோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாநில தலைவரா இருக்கேன், வாங்க நம்ம உட்கார்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம், இதை எப்படி சால்வ் பண்றது, இதை எப்படி ஹேண்டில் பண்றது, நான் சஜஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அதை கேட்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது, கோவிட் போது கூட அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரா இல்லையா? அவரு எடப்பாடி மாதிரி சொல்லலையே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க சஜஷன் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம்னு எடப்பாடி சொன்னாரு. ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படி சொல்லலையே. அப்ப நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அரசியலை என்னைக்கு வந்து களத்துல கொண்டு வர போறீங்க? வாங்க உட்கார்ந்து பேசலாம், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா திமுக மேல சொல்லணும்,
ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உடனே வந்து தனி மனித தாக்குதல்ல ஈடுபடணும், அவங்கள வந்து இழிவுபடுத்தணும். இது மாதிரி சம்பாதிச்சு இந்த நடிகைக்கு அங்க வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு தெனாவட்டா பேசுவான். இல்லாததையும் பொல்லாததையும் ஏனோ பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேசுவான். இதை கேட்டு ரசிச்சு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம். இதை விட்டுருங்க. இதெல்லாம் இது போன்ற சம்பவங்களை விட்டுருங்க. தினம் தினம் சமூக நீதி பேசக்கூடிய பெண்கள் சமூக வலைதளங்களை வார்த்தைகளால் தினம் தினம் கற்பழிக்கப்படுறாங்க. தினம் தினம் கற்பழிக்கப்படுறோம் வார்த்தைகளை. அவ்வளவு வக்கரம் பிடிச்ச கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்றாங்க. அப்ப சொசைட்டில இருக்கக்கூடிய ஆண்களுடைய வக்கரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மேம், இந்த கவர்மெண்ட் ரீதியா செய்ய வேண்டிய அரசு, கவர்மெண்ட், அரசியல் இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம செக்ஸ் எஜுகேஷன் பேசுறோம், பாலியல் கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம், குட் டச் பேட் டச்னு பேசுறோம். இதெல்லாம் ஒரு மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகப்பட்ட ஒரு விஷயங்களா பார்க்கப்படுது. ஆனா இப்ப வந்து அந்த நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாரு, இன்னொரு நபர் வந்து முதியவரா இருக்காரு. இவரெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கல்வி இல்ல ஒரு எந்த மாதிரியான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணுங்க. இப்ப கல்லூரிக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கல்லூரியில கத்து கொடுக்குறீங்க, பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க குட் டச் பேட் டச் எல்லாம் கத்து கொடுக்குறீங்க. அதுக்கெல்லாம் வராம அப்படி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு வந்து நீங்க எப்படி இந்த அவேர்னஸ் கத்து கொடுக்க போறீங்க? அப்போ நீங்க பேரண்ட்ஸ பிரைம் பண்ணாலே போதும். நீங்க பெற்றோரை நீங்க பிரைம் பண்ணாலே அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெற்றோர் கற்றுக் கொடுப்பாங்கல்ல அந்த விஷயங்களை. இன்னைக்கு எத்தனை பெற்றோருக்கு வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருக்கா, குழந்தை ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கனானா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது கூட பல பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. பிரச்சனை கைய மீறி போய் இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் ஏதாவது நடக்கும் பொழுது அவன் தன்னையே வந்து மாய்த்து கொள்றான், இல்ல மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைக்கும் பொழுதுதான் தம் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே பாதி பெற்றோருக்கு தெரியுது. அப்ப அதை சொல்லி கொடுக்கணும்ல. பையன் திடீர்னு புது ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறான்னா உடனே கேள்வி கேளுங்க, உஷாரா இருங்க. பையன் கிட்ட திடீர்னு பிஹேவியரல் சேஞ்சஸ் தெரியுது, திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான், முன்ன மாதிரி மக்கள் வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறான், ரூம்ல பூட்டிக்கிறான், போனை பாத்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப நேரம் பாத்ரூம்குள்ளேயே இருக்கிறான். இதெல்லாம் சிம்டம்ஸ் தானே. இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம்ல. அப்ப இதெல்லாம் வந்து விஷயம் கைய மீறி போறதுக்குள்ள இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி தரோங்க, குட் டச் பேட் டச் நோ டச் எல்லாம் நம்ம சொல்லி தரோங்க. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த விஷயத்திலேயே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர் அவரு. அப்ப எத்தனை தடவை அந்த குழந்தை வந்து போறப்பையும் வரப்பையும் அந்த பெரியவரை பார்த்திருக்கோம், இல்ல இந்த பையனை பார்த்திருக்கோம். எத்தனை தடவை அந்த பெரியவர் அங்கிள்னு கூப்பிட்டுருக்கோம், இல்ல இந்த பையனை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கோம். அப்ப அந்த வார்த்தைகளுக்கு அந்த உறவுகளுக்கு எல்லாம் இன்னைக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. அந்த குழந்தை மனசாரதானே அண்ணான்னு கூப்பிட்டுருக்கோம், மனசாரதானே அங்கிள்னு கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு தெரியுமா? அப்ப கூப்பிடும் போது நம்பி போகுது இல்ல அந்த குழந்தை. அப்ப என்ன மாதிரியான சொசைட்டில இருக்கோம் இன்னைக்கு? குட் டச் பேட் டச் எல்லாம் தாண்டி நோ டச் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏன்னா பாதி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி தெரிந்த நபர்களால், அதுவும் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிறைய 99% பாத்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்ல ஃப்ரெண்டோ தான் கல்பிரிட்டா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் வெளியில வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்றோம்? விக்டிம் பிளேம் பண்றோம், இல்ல விக்டிம் ஷேம் பண்றோம். நீ எதுக்கு 6 மணிக்கு மேல வெளில போன? நீ எதுக்கு இப்படி அரைகுறை ஆடைகளை போட்டுட்ட? நீ எதுக்கு வந்து பப்புக்கு போன? நீ எதுக்கு ஜிம்முக்கு போன? உனக்கு என்ன வேலை? ஏன் இப்ப சொல்ற? ஏன் நடந்த உடனே சொல்லல? ஏன் 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ற? ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? ஏன் காலில் விழுந்த? எவ்வளவு கேள்விகள் அந்த பெண்ணை நோக்கி எழுப்புறீங்க. அந்த குற்றவாளியை நோக்கி இந்த பெண் இப்படி சொல்றாளே இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எத்தனை பேருங்க கேட்டிருப்பாங்க? இது ஒரு பர்டிகுலர் கட்சின்னு சொல்லல, அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க பாருங்களேன். ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படியே ஒரு வெளியில வந்து ஒரு குற்றத்தை வந்து எனக்கு எதிராக இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய மதம் என்ன, அந்த பெண்ணுடைய சாதி என்ன, அவங்க வந்து ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களா இல்ல பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களா இல்ல அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன, ஏழையா பணக்காரங்களா, இத ஃபேக்டர் எல்லாம் பார்த்துதான் ஒரு விக்டிமை ஜட்ஜ் பண்றாங்க. இதே ஃபேக்டர்ஸை பார்த்துதான் ஒரு பெர்பெட்ரேட்டரையும் ஜட்ஜ் பண்றாங்க. ஐயோ அவர் சமூகத்துல பெரிய லெவல்ல இருக்கிறாருப்பா, அவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு மனுஷன் தன் மனதுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு காட்ட மாட்டாங்க. அந்த வக்கரம் தனிமையில் தான் வெளிப்படும். தனிமையில் ஒரு பெண் மாட்டும் போது அவ வல்னரபிளா இருக்கும் போது அந்த வக்கரம் வெளிப்படும். வெளியில பார்க்கும்போது சொசைட்டில பெரிய மனுஷன் மாதிரிதான் பல பேர் தெரியுறாங்க.
உள்ளுக்குள்ள எவ்வளவு வக்கரங்கள் இருக்கு அப்படிங்கறது ஆடியோ வீடியோ வரும்போது தானே தெரியுது. அப்படிப்பட்ட ஆடியோ வீடியோ கேவலமான அரசியல தானே இன்னைக்கு பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆடியோ வீடியோஸை எடுத்து வச்சுக்கிட்டு உருட்டல் மிரட்டல் தான் பண்றாங்க. உண்மையிலேயே நான் கேக்குறேன், இது போன்ற சமூக விரோதிகளை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப ரீசெண்டா அந்த ஆதீனம் மேட்டர் நடந்துச்சுல்ல, ஆதீனம் பற்றிய ஒரு தவறான வீடியோ இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்க உண்மையிலேயே ஹிந்து மத பாதுகாவலர்களாக இருக்கட்டும், இவங்க ஹிந்து பெண்களை வந்து தெய்வமா மதிக்கக்கூடிய கும்பலாக இருக்கட்டும், இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணிருக்கணும்? நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானே? பாருங்க, இவர் மதகுரு அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்க வந்து விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தானே சொல்வீங்க. நீங்க உண்மையிலேயே ஹிந்து மதத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்க, ஹிந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை தானே பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு ஒரு ஆடியோ வச்சுட்டு அந்த ஆள்கிட்ட போய் பேரம் பேசுறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான கும்பல். மேம், இதெல்லாம் தாண்டி இப்போ இத பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நெஞ்ச பதற வைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து பொதுத்தளத்துல இறங்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகள் உரிமை செயல்பாட்டுல இருக்கீங்க, உங்களுக்கே அது பாதிக்கணும் போது இது இப்ப வந்து புது சமூகத்துக்கு வர பெண்களுக்கு இது வந்து ஒரு பயன்றதை தாண்டி ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்குது இல்ல, அதெல்லாம் வந்து எப்படி அணுகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து சோசியல் மீடியால பார்த்தாவே இந்த சம்பவம் எல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு, இதை என்கிட்ட கண்ணில் காட்டாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்றதை பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்க வந்து எப்படி அணுகுன்னு நினைக்கிற ஒரு சக பெண்ணா நீங்க வந்து எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்ங்க. நமக்கு வந்தாதான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்தாதான் இல்ல, மத்தவங்களுடைய அனுபவங்களும் நம்மளுக்கு ஒரு பாடம். அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியால எஸ்பெஷலி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க எப்படி எந்த விதத்துல ஆபத்து வருதுன்னே தெரியலங்க. வீட்டுக்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கும் பொழுது நாம எங்க போய் சொல்ல முடியும், எங்க போய் முறையிட முடியும்? அப்ப பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து எப்பவுமே இருக்கணும். ரீசெண்டா சைபர் கிரைம் உடைய ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல வந்து சொல்றாங்க ஒரு போலீஸ் ஆபீசர், லேட்டஸ்டா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வருது இல்லைங்களா, வாட்ஸ்அப் வீடியோ கால், இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது, தெரியாத நம்பர், அன்னோன் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வருது, நீங்க போய் ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் போதுங்க அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. அப்ப எதிர்பக்கம் இருக்கக்கூடிய நபர் வந்து வக்கரமாகவோ இல்ல நிர்வாணமாகவோ இருந்தா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இந்த பக்கம் நீங்க இருப்பீங்க, அந்த பக்கம் அந்த நம்பர் இருப்பாரு. இதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியுங்க. நீங்க செக்ஸ் சாட் பண்ணீங்க இல்ல செக்ஸ் வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு செகண்ட் போறீங்க நீங்க மாட்டிக்கிறதுக்கு. அப்ப அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கால்ஸையோ இல்ல அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸையோ சாட்ஸையோ தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. இதை தாண்டி வக்கரங்கள் இருக்கதாங்க செய்யும். இன்னைக்கு நாம ஆல் செட் அண்ட் டன் ஒரு ஆணாதிக்க சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் போய் ஒரு பதிவை போட்டா ஒரு 100 தேவடியா திட்டவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். எல்லா வீடியோஸ் நீங்க என்னுடைய டைம் லைன்லயும் நீங்க போய் பாருங்களேன். நாம வந்து ஒரு கருத்து, சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், பெண் உரிமைன்னு ஏதாவது ஒண்ணு பேசணும்னா கீழே வந்து 100 திட்டுவான். அவ்வளவு வக்கரத்தை மாந்தி எடுத்துட்டு போவான். முக்கால்வாசி ஃபேக் ஐடியா இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து தைரியம் கிடையாது. அவனுடைய உண்மையான முகத்தை போட்டு அவனுடைய கருத்தை பதிவு பண்ண தைரியம் இல்லாத முதுகெலும்பா இல்லாதவங்க தான் இது போன்ற ஒரு ஃபேக் ஐடி மூலமா வக்கரங்களை வாந்தி எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். இதெல்லாம் கடந்து நாம நிக்கிறோம், நாம ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசுறோம், ஒரு கருத்தியலுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா இதெல்லாம் கடந்து வந்துட்டோம், இதெல்லாம் தொடச்சு போட்டு நீ பேசுறவ பேசிட்டு தான் இருப்ப. உன்னுடைய நோக்கமே என்னை அச்சுறுத்தி என் வாயை மூடுறதுதான் உன்னுடைய நோக்கம். அப்ப நான் வாயை மூடிட்டேன்னா நான் தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். அந்த பக்குவம் வந்து பெண்களுக்கு வேணும். எப்பவுமே செல்ஃப் அவேர்னஸ் தாங்க. பேரண்ட்ஸும் அவேரா இருக்கணும். நம்ம சொல்றோம் குழந்தைங்களை வந்து நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்காதீங்க, இது அப்படி கிடையாதுங்க. இட்ஸ் a very thin line between freedom and இது சுதந்திரம்னா என்ன? நமக்கு பிடிச்சதை செய்யறது மட்டும்தான் சுதந்திரமா? நமக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதும் ஒரு சுதந்திரம் தாங்க. அத பல பெண்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப அந்த புரிதலை ஏற்படுத்திட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் ஆண்களுக்கு சொல்லி சொல்லி வழங்க, தயவு செஞ்சு சொல்லி வழங்க. ஓகே, இந்த விஷயங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.